குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக இவ்வளவு நாள் ஜெயம் ரவி சார் அவரோட டிவோர்ஸை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருந்தார். ஆனால் இன்னைக்கு அவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அவரே ஓப்பனாக எல்லா விஷயத்தையுமே உடைச்சிட்டாரு ஒரு இன்டர்வியூவில். அந்த இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் ஃபுல்லாகவே ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட கல்யாண வாழ்க்கையில் அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, எந்த அளவுக்கு அவரோட ஒய்ஃப் அவங்களோட ஃபேமிலி அவர் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இன்டர்வியூவில் அவர் ஓப்பனாக சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாது, அவரோட ஓன் சைல்டு, அவரோட குழந்தைங்களையே, சொந்த குழந்தைங்களையே அவரை பார்க்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களாம். இது பத்தாததுக்கு அவங்க பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவர் வந்து ரத்த வாந்தி எடுக்க வைக்கிறாங்களாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த இடத்துல நம்ம இல்லை. ஆனால் இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு நொந்து போயிருக்காருங்கிறது அந்த இன்டர்வியூலே தெரியும். அந்த இன்டர்வியூவை பார்க்கும்போது நமக்கே என்னடா மனுஷன் இந்த அளவுக்கு நொந்து போய் பேசுகிறாருன்னு தோணுச்சு. அந்த இன்டர்வியூ நீங்களே பாருங்க. இருக்கும்போது பாத்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடிகார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பாக்கணும் இந்த வீடியோவை. தெரிஞ்சுதானே ஓடி வந்தேன் நான். அந்த லைக் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியா, அப்பெல்லாம் பாத்துக்கல. எவ்வளவு கோடியில வீடியோ கேளுங்க போய் வெளியில ஈஸியாவே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக நான் பண்ண. இருக்கும் போது பாத்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும்.